அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலைவாய்ப்பு யாருக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தெரியுமா? இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள 499 தொழிற்பயிற்சி பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விழுப்புரம், சேலம், கோவை, திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் இந்த பணியிடங்களும் உள்ளன. டிகிரி, பொறியியல் மற்றும் டிப்ளமோ படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டின் அரசு போக்குவரத்து கழகங்கள் 8 கோட்டங்களின் 26 மண்டலங்கள் மூலம் 317 பணிமனைகள் இருந்து 10,129 வழித்தடங்கள் 20,232 பேருந்துகளை இயக்கி பொதுமக்களுக்கு சேவை செய்தும் வருகின்றனர். இதில் சாதாரண பேருந்து, சொகுசு பேருந்து, குளிர்சாதன வசதி மற்றும் கழிவறை உள்ளிட்ட பல்வேறு சொகுசு வசதிகளை கொண்ட பேருந்துகளும் இயக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம், சேலம், கோவை, திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் 499 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு டிகிரி, பொறியியல் மற்றும் டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான இறுதி நாட்கள் உள்ளிட்ட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் தொழிற்பயிற்சிக்கு விண்ணப்பதாரர்கள் பொறியியல் தொழில்நுட்ப படிப்புகளில் டிகிரி அல்லது டிப்ளமோ பெற்றிருக்க வேண்டும். பொறியியல் அல்லாத பிரிவிற்கு கலை, அறிவியல், வணிகம், மனிதநேயம் ஆகிய பாடப்பிரிவுகளில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இப்பணியிடங்களுக்கு தொழிற்பயிற்சியின் விதிமுறைகளின்படி வயது நிர்ணயிக்கப்படும். அது மட்டுமல்லாது இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு 201 பணியிடங்கள், மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 170, சிவில் இன்ஜினியரிங் 10, கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் 12, எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 9 சொல்லப்பட்டுள்ளது. டிப்ளமோவில் 140 பணியிடங்கள், மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 125, சிவில் இன்ஜினியரிங் 5 பணியிடங்கள், கணினி அறிவியல் 7 மற்றும் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் 3. பொறியியல் அல்லாத தொழில் பயிற்சி 158. இதில் மாவட்ட வாரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் கோவை மாவட்டத்திற்கு 93 பணியிடங்களும், நெல்லை மாவட்டத்திற்கு 53 பணியிடங்களும், சென்னைக்கு 22 பணியிடங்களும் சொல்லப்பட்டுள்ளது. மாத ஊதியம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் தொழிற்பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரிகளுக்கு ரூபாய் 9,000 மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு ரூபாய் 8,000 உதவித்தொகை வழங்கப்படும். அது மட்டுமல்லாது தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் தொழிற்பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் www.nats.education.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 21ஆம் தேதியாகும். தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியல் அக்டோபர் 28ஆம் தேதி வெளியிடப்படும். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.